அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயி சந்திரசேகரன் பேசுகிறேன். நம்ம காடு வெட்டின்ற வயலில் பர்மா கருப்பு கவுனி போட்டிருக்கோம். நெல் அருமையாக நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லோரும் பாருங்கள், எந்த உரம் மருந்து எதுவுமே நம்ம பயன்படுத்தலை. 2 தடவை குப்பை போட்டிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை. முதல் தடவை சாதா குப்பையாக போட்டோம், மடி குப்பை. இப்போ 2வது தடவை ஒரு 10 கிலோ கடலை புண்ணாக்கை கலந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம நெல் பார்த்தீங்கன்னா பறிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பறிஞ்சிருக்கு. இது பர்மா கருப்பு கவுனி. இப்போயே நம்மளுக்கு நெஞ்சுக்கு நெருக்கி வளர்ந்துருச்சு. இன்னும் விட்டிங்கன்னா இன்னும் அந்த பரியையில் நம்ம கழுத்து ஹைட்டுக்கு வந்துடும். நெல் வந்து அழகாக இருக்குது. எவ்வளோ நெல் வைக்கலுங்க பாருங்கள், எவ்வளோ இது வருதுன்னு. இயற்கை விவசாயம் வந்து 2014 இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி மதுரையில் சுபாஷ் பாலேக்கரையா மீட்டிங் காந்தி மியூசியத்துலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 4 நாள் கிளாஸில் போய் என்னைய தம்பி ராஜாங்கம் தான் அறிமுகப்படுத்தினார். தம்பி ராஜாங்கத்தை பார்க்கணும். அவர் தான் நம்மளை இயற்கை விவசாயத்துக்கு விதையை போட்டு நம்மளை கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுச்சு. இப்போ அதுலேயே நம்ம இந்த 10 வருஷமாக 10-11 வருஷம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். செயற்கை விவசாயத்துக்கு முற்றிலும் கை விட்டுட்டோம். நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணுறது ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு தான். முதல் வருஷம் நாங்கள் விற்பனையெல்லாம் கொடுத்தோம், கேட்டவங்களுக்கு ஃபுல்லாக விலைக்கு கொடுத்தோம், நல்லா கிடச்சிது. இப்போ அதிகமாக நம்மளுக்கே உணவுக்கு பத்தாதனால அதிகமாக கொடுக்குறதில்ல. 1-2 பேர் யாருக்காவது வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்குறோம். இப்போ தம்பி இந்த நெல்லோட மகிமையும் இந்த விதைகளோட இது என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். தம்பி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் விளத்தூர் கிராமத்தில் இயற்கை விவசாயம் 2013 செய்து வருகிறேன். நாங்கள் முதல்ல நான் 2011 பொள்ளாச்சியில் வந்து சுபாஷ் பாலேக்கரையா கூட்டத்துக்கு இயற்கை வேளாண்மை பயிற்சி கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அதில் பயிற்சி பெற்று வந்தேன். அப்புறம் என்னால் முடிந்த அளவு செஞ்சேன். அப்புறம் வந்து அது கொஞ்சம் எனக்கு சரியான அனுபவத்தில் இல்லாமல் அதை வந்து சரியாக செய்யாமல் இருந்தேன். அப்புறம் அது உளுந்தூர்பேட்டை சாரதாமடம் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை எப்படி சரியாக செய்கிறது அப்படின்றது கற்றுக்கிறதுக்காக அங்கே உளுந்தூர்பேட்டை 15 ஏக்கர் இயற்கை வேளாண்மை பண்ணாங்க. அங்கே வந்து நான் இயற்கை விவசாயம் கற்றுக்கிறதுக்காகவும் அங்கே போய் விதையும் வாங்கிட்டு வருவோம். அங்கே எப்படி இயற்கை விவசாயம் வந்து சாத்தியம் தானா, நல்லபடியாக வருதா அப்படின்றத நம்ம போய் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கே போய் நான் பார்த்தேன். விதையும் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அங்கே 15 ஏக்கர் சின்ன சின்ன ஒரு எப்படியும் ஒரு 100க்கு மேற்பட்ட ரகங்களை அங்கே பயிர் செஞ்சுருந்தாங்க. சின்ன நாற்று போட்டிருந்தாங்க. ஒரு 10 நாற்று பிடிங்கி நடவு பண்ணி 20 நாள் 30 நாள் 2 மாதம் இப்படிலாம் பலதரப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அதை தெரிஞ்சு அதை பார்க்கும்போது சரி, நம்ம மண்ணுக்கும் இயற்கை விவசாயம் வரும், சிறப்பாக வரும், செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் அவங்ககிட்ட கிச்சில் சம்பா விதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அதை நான் கிச்சில் சம்பா விதையை பாவி அவங்க சொன்ன முறையிலேயே பாவி அதை பிடுங்கி நடவு செஞ்சேன். ஒரு 80 சென்டில் போட்டு எனக்கு வந்து முதல் வருஷம் ஒரு 14 மூடை கிடச்சிது. அப்புறம் அடுத்த வருஷம்தான் அண்ணன்ட்ட சொன்னேன், இயற்கை விவசாயம் செய்யுங்கண்ணேன்னு சொன்னேன். அதானே நம்ம மண்ணுக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கும் நம்ம ஆயுளுடைய நீட்டிப்புக்கும் எல்லாத்துக்கும் நல்லதுண்ணேன்னு சொன்னேன். அண்ணனும் சரின்ட்டு அந்த வருஷம் இயற்கை விவசாயம் செஞ்சார். அதிலேருந்து அண்ணன் நானும் தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்போ வந்து விதைகளில் வந்து 4 வகை இருக்குது. ஏன் நம்ம இயற்கை விவசாயம் செய்யணும், ஏன் அந்த நாட்டு ரக விதைகள் செய்யறதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். விதைகளில் வந்து 4 வகை விதை இருக்குது. முதல் வகை வந்து நாட்டு ரக விதை, 2ஆம் வகை வந்து ஒட்டு ரகம், 3ஆவது வந்து வீரிய விதை, 4ஆவது ரகம் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள். இப்போ நம்ம எந்த கட்டத்தில், முதல்ல நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து நாட்டு ரகம் பயிரிட்டு இருந்தாங்க. அது வந்து நல்லா இயற்கையாக ஒரு மாடு கெடை போட்டு உழுது அவங்க நடவு பண்ணி இல்லைன்னா விதைச்சி பண்ணாங்க. நல்லா செழிப்பமாக வந்துச்சு. அப்புறம் அது இடைக்காலத்தில் வந்து அவங்க
குப்பையை வந்து ஒரே இடத்துல கும்மலா கொட்டுனதுனால கலப்பையை வச்சு அந்த காலத்தில் உழுதாங்க. உழுவும்போது அது சரியாக கிளைஞ்சும் கிளையாமல் ஒரே இடத்துல ஒரு இடத்துல குப்பை அதிகமாகும், சில இடங்களில் குப்பை அதிகம் இல்லாமல் இருந்ததுனால தான் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காலத்தில் ஒரு சூறை நோய் மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மழை பெஞ்சால் கொளுத்து நல்லா பயிர் வளரும், ஆனால் வந்து ஒரு சூறை நோய் மாதிரி விழுந்துடும். அதே இது மழை தண்ணி இல்லைன்னா அப்படியே வெக்கரித்து பயிர் சரியில்லாமல் போயிடும். அப்படி வந்து இருந்துச்சு. அந்த காலத்துக்கட்டத்தில் தான் இந்த இப்போ செயற்கை உரங்கள் வந்துச்சு. இப்போ இந்த உரத்தை போட்டோடனே நல்லபடியாக பயிர் வர மாதிரி இருக்கவும் வந்து அந்த உரத்தை போட்டு செயற்கை உரத்தை போட்டு பயிர் பண்ணாங்க. ஆனால் அந்த செயற்கை உரத்துக்கு வந்து நம்ம ரகங்கள்லாம் கீழே படுக்க ஆரம்பிச்சிருச்சு. படுக்க ஆரம்பிக்கவும் இது இந்த ரகத்துக்கு வந்து நம்ம உரத்தை எடுத்துக்கல, இந்த நம்ம நாட்டு ரகங்கள். அதனால் இதிலேருந்து இந்த உரத்தை எடுத்துக்கிறதுக்கான ரகத்தை கண்டுபிடிக்க வேண்டியது ஆராய்ச்சி நிலையத்தில் ஒட்டு ரகங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்க விட்டதை கோணாபத்தி 3, ஏடிடி 39, ஏடிடி 45. இந்த ஏடிடி 39 கல்சர் பொன்னின்னு சொல்லுவாங்க, அந்த ரகம். இதெல்லாம் இந்த தயார் பண்ணி பயிர் பண்ணாங்க. அது கொஞ்ச காலத்துக்கு நல்ல ஒரு 50 மூடை, ஏக்கருக்கு 50 மூடை அப்படின்ட்டு இப்போ வந்தது. அப்புறம் அடுத்தாப்பில் என்னென்னா அதுவும் இந்த இயற்கைக்கு தான் ஒத்து வர மாதிரி இருந்துச்சு, செயற்கை உரங்களுக்கு அவ்வளோ சரியாக ஒத்து வர மாதிரி இல்லை. அப்படி இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னா மகசூல் குறைய ஆரம்பிச்சிச்சு. குறைய ஆரம்பித்தோடனே அப்புறம் வீரிய விதை, இப்போ இந்த என்எல்ஆர் இப்போ வந்திருக்கு, வீரிய விதை கண்டுபிடிச்சி இப்போ இதை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து காலங்களில் ஏக்கருக்கு 50 மூடை 55 மூடை கூட வந்தது. இப்போ இந்த இது வந்து நிறையா உரம் மருந்து 3 உரத்தை கூட ஏற்றுக்கிறோம், 3-4 உரத்தை கூட ஏற்றுக்கிறோம். மருந்து 3 மருந்து. முன்னையெல்லாம் ஒட்டுறதுக்கு 1 மருந்து 2 மருந்தே அடிப்பாங்க, அதுவே போதுமானதாக இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து உரம் மருந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கான ரகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அதிகமாக உரம் மருந்தை சாப்பிடுது, 3 உரத்தை போட்டாலும் ஏற்றுக்கிறது, 3 மருந்து கண்டிப்பாக 3 மருந்து அடிக்க வேண்டியிருக்கு. இப்போ விவசாயிகளும் உரம் உரச்சாக்கோடையும் மருந்தோடையுமே தர்றாங்க. அப்படி வந்து இந்த காலகட்டத்தில் தான் இந்த உரம் மருந்துனால தான் அதிகமான உரம் அந்த உபயோகம் பண்ணி விளைஞ்சதுனால 2018-19 கொரோனா நோயின்றது வந்துச்சு. மனிதர்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக குறைஞ்சி அதிகமாக கொரோனா நோய் வந்து மக்கள் ரொம்ப அழிவை சந்தித்தாங்க. அப்புறம் கடவுள் செய்யலாம், இதுலேயும் ஒரு நோய் தாங்கிக்கிற மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்ததே இன்றைக்கி நம்ம மக்கள் கொஞ்சம் அந்த கொரோனாவிலேருந்து விடுபட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கடுத்து இப்போ இந்த ரகமே ஏக்கருக்கு 25 மூடை 35 மூடை வந்துச்சு. இப்போ 30 மூடை 25 மூடை 20 மூடை அப்படின்ட்டு வயலுக்கு தக்கன குறைய ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து மரபணு மாற்றப்பட்ட ரகம் இதுக்கு அடுத்தாப்பில் கொண்டு வந்துடுவாங்க. அது வந்துச்சுன்னா நம்ம மனித மரபணுவே மாறிடும். மாறிட்டால் நம்ம அதில் என்ன உயிரினுடைய மரபணு தவக்காலம் மரபணுவா என்ன உயிரினுடைய மரபணுவை உள்ளே செலுத்துகிறாங்களோ அந்த மரபணு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆகி நம்ம மனித உள்ளமே மரபணு மாறி அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது முழுக்க இது ரசாயன உரத்துக்காகவும் மருந்துக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம். அதுக்காக அந்த ரசாயன உரம் மருந்து விற்பனையாளர்களுக்காகவே அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது. ஆனால் இது பாருங்கள், இது நாட்டு ரகம், இது கருப்பு கவுனி. அந்த காலத்தில் அரசர்கள் மட்டும்தான் அந்த ரகத்தை இந்த இதை சாப்பிட்ருக்காங்க. மித்தவங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு தடை வச்சுருக்காங்க. தடை வச்சு அவ்வளவு சக்தியான வலிமையை கொடுக்கக்கூடிய ரகமாக இருந்திருக்கு. இந்த நெல்லோட வலிமை பார்த்து இதே எவ்வளோ வலிமையாக ஆரோக்கியமாக இது எவ்வளோ வலிமையாக ஆரோக்கியமாக நல்லா சக்தியாக வளர்ந்துருக்குன்ற பாருங்கள். ஒரு குப்பை தான் போட்டிருக்காங்க, முன்னே கடை போட்டது ஒரு குப்பை போட்டது, அவ்வளோதான். பேச்சு விட்டது, இவ்வளவு வலிமையாக வளர்ந்துருக்கு. எந்த ஒரு இயற்கை மருந்து தெளிப்பு கூட வயலில் தெளிக்கவில்லை, இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ
இப்போ இதில் வந்து இந்த கருப்பு கவனி, இது இந்த பர்மா கருப்பு கவனி, இந்த அதாவது நம்ம நாட்டு கருப்பு கவனியில் சிவப்பாக இருக்கும், மூலையில் வெள்ளை இருக்கும். இது ஒரே சிவப்பாக இருக்கும். பர்மா கருப்பு கவனின்னு இதுக்கு பேர். இதில் நம்ம இப்போ உணவில் வந்து ரவை வச்சு நம்ம சேமியா, இது நிறமி, வண்ண சிவப்பு நிறம், இந்த நிறங்கள்லாம் வாங்கி ஆரஞ்சு கலர் இதெல்லாம் வாங்கி போடுறோம். இப்படி இந்த இது ஐஸ் வாங்கி சாப்பிட்றோம், அதுலேயும் நிறமிகள் இருக்குது. பல உணவுப் பொருள் இன்னைக்கு கேக்கு, ஐஸ்கிரீமு, இதில் பூரா பர்த்டே கேக்கு எல்லாத்துலேயும் செயற்கை நிறமிகள் கலரு தான் இன்றைக்கி உணவில் இருக்குது. அது பூரா புற்றுநோயை வர வைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி உடையதான். ஆனால் இயற்கையிலேயே நம்ம தக்காளியில் உள்ள சிவப்பு நிறம், கேப்பையில் உள்ள சிவப்பு நிறம், இப்படி இயற்கையிலேயே அந்த இதில் உள்ள சிவப்பு, அந்த உணவில் உள்ள நிறங்கள் வந்து ஆரோக்கியம் தரக்கூடியது. கேரட்டில் உள்ள சிவப்பு நிறம், பீட்ரூட்டில் உள்ள ஒரு ரத்த கலர் நிறம். இப்போ இந்த கருப்பு கவனி இருக்குது, இது வந்து கருப்பு கலரில் இருக்கும். இதனுடைய இது அரிசி கருப்பு கலரில் இருக்கும். இதனுடைய இந்த இயற்கையான நிறம் வந்து அவ்வளவு சக்தியானதான். ரொம்ப நம்மளுக்கு வந்து ஆண்மை சக்தி, பெண்மை சக்தி, மித்தபடி ஒரு வலிமை, ஆரோக்கியம், திடகாத்திரம், இதுகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய மிகுந்த சக்தி வாய்ந்தது. அப்படியே சார். அப்படி வந்து இவ்வளோ வலிமையாக நம்ம எப்படி ஒரு பயிர் அது இயற்கையாக வலிமையாக வளர்கிறத வச்சே நம்ம வந்து அதனுடைய இப்போ சோளம், கம்பு இயற்கையாக நல்லா வலிமையாக வளருதுன்னா அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இயற்கையான வலிமை இருக்கும். இப்போ இது எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இயற்கையாக சுலபமாக வந்து வலிமையாக வளருது. இதே சக்தி நம்ம இந்த உணவை சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கும் இயற்கையான வலிமை கிடைக்கும். இப்போ ரசாயன உரம் போட்டு இந்த எண்ணெய், இந்த வீரிய விதைகளையெல்லாம் தாங்கி விஷத்தால் அப்படியே 3 மருந்து 4 மருந்து களைக்கொல்லி அப்படின்னு அடித்து தாங்கி வளர்க்குறாங்க. இவ்வாறு எந்த ஒரு தாங்குதலுமே இல்லை. இயற்கையாக விவசாயிக்கும் எந்த ஒரு வேலையே இல்லை. விளைச்சி விட்டால் அறுக்க வந்தால் கூட போதும், கடவுள் செய்யலாம், மழை பெஞ்சிட்டா எந்த ஒரு நம்ம அறுவடை வந்துட்டு பண்ணி விதைக்க அறுக்க அப்படிலாம் நம்ம நாட்டு நெல் இருக்குது. அதே போல் அந்த காலத்துலலாம் 3 லட்சம் வகையான நாட்டு நெல் இருந்திருக்கு. அந்த வயலுக்கு ஒரு ரகம், இந்த வயலில் இன்னும் நெல் நல்லா வரும், அந்த வயலில் கிச்சிலி சம்பா வரும், அதில் குழியடிச்சான் வரும், அதில் வந்து கல்லுருண்டை சம்பா வரும், இப்படி வந்து கருடன் சம்பா வரும், சீரக சம்பா வரும் அப்படின்னு ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு ரகம் வச்சுருந்துருக்காங்க. அந்த வயல்களில் அந்த ரகத்தை தான் பயிரிட்டுருக்காங்க. அப்போ விதைக்க சுலபமாக வளர்ச்சி அடைய நல்லபடியாக அறுவடை செஞ்சு மகசூல் எடுத்து நல்லா இருந்திருக்காங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு ஒரு ஆரோக்கிய சக்தி இருந்திருக்கு. மாப்பிள்ளை சம்பா ஆண்மை சக்தியை பெருக்கக்கூடியது, இது இலுப்பைப்பூ சம்பா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது, முடியாத காலங்களில் ஒரு பத்திய உணவாக எடுக்கக்கூடியது, அப்புறம் பூங்காறு சின்ன பிள்ளைகள் கொடுக்கக்கூடியது, தாய்மார்கள் சாப்பிடக்கூடியது. இப்படி வந்து பல ரகம் வெவ்வேறு மனிதனுடைய அந்த வளர்ச்சி காலகட்டங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் உண்ணக்கூடிய வெவ்வேறு ரகங்களும் நம்மகிட்ட இருந்திருக்கு. இப்படி பல ரகங்களை பயிரிட்டு தான்கிட்ட இருக்கிறத மித்தவர்கிட்ட பண்டமாற்று முறையில் கொடுத்து அதை வாங்கி உண்டு நல்ல ஆரோக்கியமாக மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. இனி வருங்காலத்தில் நம்மளும் அப்படி பல பேர் நம்ம மண்ணுக்கு தகுந்த நம்ம வயலில் இந்த வயலில் என்ன ரகம் வருது அப்படின்னு ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு ரகத்தை
வரக்கூடிய ரகத்தை கண்டுணர்ந்து இப்போ நிறையா நெல் ரகம் நாட்டு ரகம் நெல் ரகம் இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வெளியே இப்போ தில்லைநாயகம்லாம் நம்ம வயலில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்படி சீரக சம்பா போட்டிருக்கோம், சீரக சம்பா, தங்கச்சம்பா போட்டிருக்கோம். இப்படி பல ரகங்கள் போட்டிருக்கோம். இந்த இப்படி போட்டுக்கிட்டு நம்ம ஒன்றுக்கு ஒன்று பரிமாற்றி நம்ம எல்லாரும் போட்டு பரிமாற்றிக்கிட்டு நம்ம நல்லா இயற்கையாக ஆரோக்கியமாக நம்ம முன்னோர்கள் எப்படி வலிமையோடையும் ஆரோக்கியத்தோடையும் செல்வாக்கோடையும் இருந்தாங்களோ அது மாதிரி நம்மளையும் இருக்கலாம், சுயசார்பாக இருக்கலாம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. இப்போ தம்பி நெல்லூரோட சிறப்புகளை ஃபுல்லாக அழகாக சொல்லிட்டாரு. இந்த நம்ம வயலுக்கு இந்த 50 சென்ட்டுக்கு நம்ம எந்த செலவும் பண்ணலை. ஒரு களை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டில் கிடமாடு கிடமாடு போட்டோம். இப்போ இடையில ஒரு தடவை குப்பை எரிஞ்சிருக்கோம். மற்ற தெளிப்புன்றது எதுவுமே செய்யலை. பகவான் மழை இந்த வருஷம் நல்லா விழுந்ததுனால நம்ம விதைச்ச டயத்துலேருந்து தூறல் அழகாக கொழுன்னு வந்திருக்கு. இந்த சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. அந்த மற்ற வயலில் பார்க்குறதுக்கும் நம்ம எந்த செலவும் இல்லாமல் அழகாக விதைச்சோம், அறுக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஒரு களை எடுத்திருக்கோம், ஒரு தடவை குப்பை போட்டிருக்கோம், கிடமாடு ஒரு தடவை போட்டிருக்கோம். 3 வேலை தான். மழை பெஞ்சதுனால தண்ணி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. நம்ம எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் கஷ்டப்படாமல் களை எடுக்கிற செலவு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் வந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, நம்மளை போல் ஒரு 10 பேர்த்துக்கு அவங்களுக்கும் உழைப்பை கொடுத்துட்டு நம்மளுக்கும் கொடுக்கலாம், நம்மளுக்கும் பயன்படுறோம். அதனால் இதை பார்க்குற மக்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கொஞ்சமாவது அவங்க உணவுக்கு தேவைக்காவது இந்த இயற்கை விவசாயத்தை செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.